பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத 2 விஷயம். ஒண்ணு, அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள். அந்த அநாகரிகமான வார்த்தைகள் கொடுக்கும் வலிக்கு நிகரான வலியை ஏற்படுத்தக்கூடிய கொடூரமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? உனக்கு இது கூட தெரியாதா? உனக்கு என்னதான் தெரியுமோ? ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்ல போன்ற அண்டர்எஸ்டிமேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள். எவ்வளவு பேர் புகழ் செல்வாக்கு நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் கூட இந்த 2 விஷயத்தை மட்டும் அவர்களால் எதிர்கொள்ளவே முடியாது. அப்படியே நடைபெணமா மாறிடுவாங்க. இந்த 2 விஷயங்களையும் எவன் ஒருவன் அந்த பெண்ணுக்கு எதிராக பயன்படுத்துகிறானோ அவன்தான் அவளின் முதல் எதிரி. பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய பெண்களுக்கு யாரை அவள் அதிகம் நேசிக்கிறாளோ அவனே அதை அவளுக்கு எதிராக பயன்படுத்தும்படியாக அமைந்து விடுகிறது. அது வேற யாரும் இல்ல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்றான் பாருங்க, அவன்தான். அவன் அருகில் இருப்பதாலேயே இந்த உலகத்தை எதிர்கொள்ளும் பேராற்றல் கிடைத்து விட்டது என்று எண்ணியவளுக்கு அவனே தன் முதல் எதிரியாக மாறுவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். ஆனால் இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா? அந்த எதிரியோடு தான் இன்றளவும் பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது எதிரியோடு வாழ முடியுமா? அவ வாழ்றாளே. அப்ப நீங்க கேட்கலாம், எதிரியோடு ஏன் வாழ வேண்டும் என்று. அவள் எதிரியாக எண்ணியது அவன் வார்த்தைகளைத்தானே தவிர அவனை அல்ல.